வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். இந்த அளவு இலக்கமாக பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். 250 கிராம் கடலப்பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பருப்பு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுக்கலாம். வேக வச்ச கடலப்பருப்பு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த கடாயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கலாம். அது கூட 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒப்புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அது கையிலே கொஞ்சமாக தட்டிட்டு பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு அப்படியே அதை மூடி விட்டுடலாம். உருண்டை பிடிச்ச மாவு நெய்யில் தொட்டு பூரிக்கட்டையில் வச்சு நல்லா சன்னமாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு ஒப்புட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல் சூடானதும் தட்டி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டுடலாம். ரெண்டு சைடும் நெய் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ஒப்புட்டு கூட நெய் போட்டு வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிட்லாம். ஒப்புட்டு கூட மேங்கோ பல்ப் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்டான ஒப்புட்டு ரெடி.